சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் உலகில் பிதா புத்திரனும் பரிசுத்தாவியும் ஒருவர் மட்டும் தான், அவரே இயேசுதேவன் தான். வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் ஒருவன் தான் என்று மொழிந்தார், நித்திய ஜீவன் தரும் இயேசுராஜன் தான். பைபிளில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 28 வசனம் 19 வாசிங்கள் கேட்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த ஒரு வசனத்தை மையமாக எடுத்துக்கொண்டுதான் இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு என்று சொல்வார்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை 3 தெய்வங்கள் திருத்துவர்கள் சொல்லுகிறது போல பிதா ஒரு நபரு, குமாரன் வந்த இயேசு 2வது நபரு, பரிசுத்தாவியானவர் 3வது நபர் என்று திருத்துவர் சொல்லுகிறது போல 3 தெய்வங்கள் இருந்திருந்தால் இயேசு என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்களினாலே சொல்லியிருப்பார். அங்க ஒருவரா இருக்கிறதுனால தான் நாமத்தினாலே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மேலும் ஒரு சில வேத வசனங்களை நம்ம பார்த்து தேவன் ஒருவர் என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன். திருத்துவம் என்பது ஒரு துரு உபதேசம் என்ற தலைப்பின் ரீதியாக 3 பாகங்களை நான் யூடியூபில் அப்லோடு செய்திருக்கிறேன். இது பாகம் 4. பைபிள் கூறும் இறைவன் மூவரா அல்லது ஒருவரா என்று ஒரு கேள்வி கேட்டால் பைபிள் என்ன பதில் சொல்கிறது என்றால், பைபிள் கூறும் இறைவன் ஒருவர் என்பதுதான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 22 வசனம் 29 படித்து பாருங்கள். இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை குறித்து தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். பழைய ஏற்பாடு ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ற வார்த்தை பைபிளில் 3500 முறை வருகிறது. கர்த்தர் என்ற வார்த்தை பைபிளில் 7960 முறை வருகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15-16 படித்து பாருங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களுமானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி 2 காரியங்கள் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து காணக்கூடாத அந்த ஆவியான யெகோவா தேவனின் தற்சரூபம். 2வது, அவர்தான் படைப்பாளன் என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவரை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. மேலும் நாம் தொடர்ந்து வேதத்தை படிக்கும்போது பைபிள் கூறும் இறைவன் மூவர் அல்ல, ஒருவரே. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பர் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய 3 மிகப்பெரிய ஒரு கடமைகள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்வார்கள்.
இதை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் தான் படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து நம்ம வேதத்தை படிக்கும்போது உபாகமம் அதிகாரம் 4 வசனம் 35 படித்து பாருங்கள். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. தேவன் என்றாலும் கர்த்தர் என்றாலும் அது ஒருவரை மட்டுமே குறிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 37 வசனம் 16 படித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, கேபீர்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீ ஒருவரே பூமி ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஒருவரே என்று அந்த வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. நீர் மூவர் என்று சொல்லப்படாமல் நீ ஒருவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 5 படித்து பாருங்கள், 6 படித்து பாருங்கள். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நானே கர்த்தர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தர் என்று அந்த வேத வசனம் சொல்லாமல், பன்மைகள் சொல்லாமல் ஒருமையில் சொல்கிறதை பார்க்கிறோம். நானே கர்த்தர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மேலும் நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா 46 அதிகாரம் 9 வசனத்தை படித்து பாருங்கள். முந்திய பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கடவுள் ஒருவராக இருக்கிறார், எனக்கு சமானமா யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று திருத்துவரோ கடவுளுக்கு சமமாக 2 பேர்களை சேர்த்து கொள்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்கிறேன், திருத்துவம் என்பது ஒரு துரு உபதேசம். இயேசு சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. சத்திய வேதம் டிவி என்று அழைக்கப்படுகிற என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மேலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரப்போகிறார். இயேசு தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.